ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்கல்ப்சரில் எப்படி ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்கல்ப்சரில் ஃபைட் பண்ண உங்களுக்கு மினிமம் 150 ஆர்மர் வேணும். லெதர் சூட் அதுக்கு போதுமானது. இதே இது நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த காப்பர் ஃபேண்டை யூஸ் பண்ணிங்க. இது உங்களுக்கு 30 ஆர்மர் எக்ஸ்ட்ரா தரும். அடுத்து ஷீல்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஆர்மர் அப்ராக்சிமேட்டாக 200 வந்துடும். அடுத்து வெப்பன் சூஸ் பண்ணோம். வெப்பன் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த ஃப்ளான்ச்டு மேஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட அட்டாக்கிங் ஸ்பீட் அதிகம், டேமேஜும் கூட. பட் என்னோடய சாய்ஸ் என்னென்னு சொன்னீங்கன்னா இந்த மார்னிங் ஸ்டார் தான். நான் எப்போதுமே இதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதில் 2 எடுத்துக்கிறேன். அடுத்து ஃபயர் வெப்பன் 1, இது நம்ம நைட் கஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து கஸ்டு மேஸ் 1. ஆக்சுவலாக இப்போ நான் இந்த சூட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னுங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இந்த டேர்வுல்ஃப் கிடச்சதுக்கப்புறம் நான் டயர் 2 சூட் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இந்த டேர்வுல்ஃப் எனக்கு 67 ஆர்மர் தருது. ஸோ T1 இது டயர் ஆர்மர் சூட்டே போதுமானது. ஸோ என்னோடய அட்வைஸ் என்னென்னா, டேர்வுல்ஃப் மட்டும் இல்லை, கேட் ரெண்டுமே நீங்கள் ப்ரீட் பண்ணுறதுல அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த கேமுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ இது மட்டுமே பாருங்கள், எனக்கு 67 ஆர்மர் இருக்குது. இந்த ஷீல்டு வச்சோம்னா 84. இந்த ஒரு ஃபேண்ட் யூஸ் பண்ணாலே 164. இந்த ஃபேண்ட் நான் ஒரு சேஃப்டிக்காக தான் யூஸ் பண்ணுவேன். மற்ற டைம் இதை யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு லெவல் 1 ஸ்கல்லுக்கு போகணும். லெவல் 1 ஸ்கல்லுக்கு எதுக்கு போகிறோம்னா நம்ம அங்கே பெரிஸ் ரொம்ப கேதர் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஸ்கல்ப்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டெட் பாடிஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா இது இந்த கிளாத் தரும். இது நமக்கு T1 ஆர்மர் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். அடுத்து பெரிஸ் கலெக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஸ்னிக்கிங் அட்டாங்க யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் உங்கள் வெப்பனை வெப்பன் லைஃப்பை ரெடியூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு தேவையான கிளாத் கிடச்சிட்டுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பாக்ஸையும் ஓப்பன் பண்ணுவோம். நமக்கு இன்னும்
நமக்கு இன்னும் கிளாத் கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் இன்னும் கொஞ்சம் இங்கே ஃபைட் பண்ணலாம். ரைட், நமக்கு தேவையான கிளாத் கிடச்சிட்டு, இனிமேல் நம்ம பெரிஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்கால் 3க்கு ஃபைட் பண்ண கிளம்பிடலாம். நைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பெரிஸ் லாட்டை முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரெட் பெரிஸை யூஸ் பண்ணுங்கள். இந்த பெரி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எட்ஜு வந்து இந்த பெரிஸை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பெரிஸை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாமிட் எடுக்கிற நிலைமை ஏற்படும். ஸோ மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் அதை யூஸ் பண்ணுறத. ஓகே, இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகே, சூப்பர். நம்ம எடுத்த உடனே இந்த பாக்ஸ் கிடச்சிருங்க. பார்ப்போம் என்ன கிஃப்ட் இருக்குன்ட்டு. வாவ், அடுத்து இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்வுல்ஃப் வேறு இருக்குது. இப்போ நீங்கள் டேம்டு நைட் அட்டாக் பண்ணிங்கன்னா இந்த டேர் வரும். ஸோ உங்களுக்கு விளாட கஷ்டமாக இருக்கும். ஸோ டேர்வுல்ஃப் வந்து லூர் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த டேம் நைட் அடிச்சிங்கன்னா ஈஸியாக வின் பண்ணலாம். திரும்ப லைஃப் ஃபில் பண்ணிக்கோங்க. எப்போதுமே லைஃப் வந்து மேக்ஸிமம் 70% மேலே வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். மேப் பார்த்தே விளாடுங்க. அப்போ தான் என்ன எனிமி வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உல்ஃபை விட இந்த டேம்டு வந்து அதிக டேமேஜ் பண்ணும். அதுவும் இல்லாமல் நம்ம அதை வந்து ஒரே அட்டாக்கில் வந்து கில் பண்ண முடியாது. பட் சினிக்கிங்கில் ஒரு ஹிட்லேயே நம்ம கில் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதை கில் பண்ணிவிட்டு அடுத்த உல்ஃப் கில் பண்ணோம். ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிடுங்க. பொறுமையாக மூவ் பண்ணுங்க. ஷிட், இதுக்கு தான் நான் எப்போதுமே சொல்லுவேன், சுற்றி என்ன மான்ஸ்டர் இருக்குன்னு செக் பண்ணணுன்ட்டு. இப்போ பாருங்கள் டேம் நைட் வருது. நல்ல வேலையாக நம்மகிட்ட வந்து இப்போ வந்து ஸ்கில் வேறு ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைட் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஓரமாக வந்துடுங்க. ஏன்னா நம்ம ஆர்மர் வேறு கம்மியாக யூஸ் பண்ணுறோமா. ஸோ இந்த மாதிரி வந்தோன்னா ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பெரிய மான்ஸ்டரை ஃபைட் பண்ணும்போது இந்த மாதிரி ஓரத்துக்கு வந்துடுங்க. இது நமக்கு லைஃப் ஹீல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் வேறு ஏதாவது அனிமல் வந்துச்சுன்னா, மான்ஸ்டர் வந்துச்சுன்னா, இல்லைனா எக்ஸல் யாராவது வந்தால் கூட நம்ம வந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம். எல்லா டைமும் இந்த பெரிஸை கலெக்ட் பண்ணதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பெரிஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மேப் பார்த்து விளாட்றனால தான் இந்த மாதிரி ரிட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் 2 மான்ஸ் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி நடந்துடும். ஸோ எப்போதுமே மேப் பார்த்து விளாடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பூட் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ பூட் யூஸ் பண்ணாதனால தான் நம்ம ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. வாவ், ஃபால்கான் ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம 4 பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது 4 பாக்ஸ் இல்லை பார்த்தீங்களா, நம்ம தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் சில டைம் நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற நிலைமை ஏற்படும். அந்த செயின்டு பாக்ஸையும் நான் கணக்கில் சேர்த்துட்டேன். நல்லா செக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஏதாவது பாக்ஸ் இருக்கான்ட்டு. ஓகே, சேஃப் தான். இப்போது இதை கில் பண்ணலாம். விட்சை கில் பண்ணுறது மாதிரி நல்லா செக் பண்ணிக்கோங்க. 2-3 டைம் மேப்பில் இந்த இருக்குது பாக்ஸ். ஓகே, ஓ இன்னும் 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக முடிக்க பாருங்கள். நம்ம ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இவ்வளோ ஸ்லோவாக விளாடக்கூடாது. இவ்வளோ ஸ்லோவாக விளாண்டா கண்டிப்பாக எக்ஸல் வந்து அட்டாக் பண்ண வந்துடும். ஹெல்த்தை முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. எப்போவுமே 100 இருக்க மாதிரி பார்த்துக்கணும். தேவையில்லாத பொருளத்துக்கு உள்ளதுக்கு போட்டுருங்க. ஓகே, அடுத்து இதை அட்டாக் பண்ணணும். இது எப்படி சுற்றி வந்து அட்டாக் பண்ணலாமான்னு பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எது சேஃபான ரூட்னு பார்த்து அதுக்கப்புறம் ஸ்னீக் பண்ணி அட்டாக் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, திரும்ப நம்ம வந்து வந்த பாதை நமக்கு ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் திரும்ப எஸ்கேப்பாக நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சப்போஸ் ஏதாவது எக்ஸல் வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மேப்பை விட்டு ஓடி போயிடலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லா பாக்ஸும் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த சர்க்கிள் யூஸ் பண்ணுங்கள். இது என்ன பூஸ்ட் தருது, சூப்பர். நம்ம இப்போ ஆட்டோமேட்டிக்காக லைஃப் ஹீல் ஆகும். திரும்ப ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க எல்லா இதுவும் எடுத்துட்டோமான்ட்டு. எடுத்துட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ உங்களுக்கு வந்து லெதர் வேணும்னா நீங்கள் வந்து டேம்டு நைட் கில் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி லீப்பர் அதை கில் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து கிளாத்து வேணும்னா டேம்டு நைட்டை கில் பண்ணுங்கள். லெதர் வேணும்னா இந்த மாதிரி அனிமல்ஸை கில் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இப்போ நான் ரொம்ப அவசரப்பட்டேன். இந்த மாதிரி ஹண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 3 அனிமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி ஹீல் பண்ணணும்னு காமிக்கிறேன். இந்த பக்கம் கூட்டமாக இருக்கா, இப்போ இதில் ஃபஸ்ட்டு கில் பண்ண வேண்டியது அனிமல் எதுனா டேம்டு தான். அடுத்து உல்ஃபு, அடுத்து தான் லீப்பர். ஸோ இப்படி கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் எது ஃபஸ்ட்டு எது செகண்டுன்ட்டு. அடுத்து பரவாயில்லையே, நமக்கு நல்லா லக் அடிச்சிருக்கே.
நிறைய டேம் லைட் இருக்குது. இப்போ என்ன பண்ணோன்னா, நீங்கள் இந்த மேப்பில் பாருங்கள் எப்படி நான் கரெக்டாக அலைன் பண்ணுறேன்ட்டு. இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு ரவுண்டு வாங்க, மேப்பை சுற்றி வாங்க. இப்படி வரும்போது உங்களுக்கு இந்த மேப்புக்குள்ளே மான்ஸ்டர் கவர் எந்த இது வருதோ அதை போய் கில் பண்ணிடுங்க. இப்படி விளாடும்போது உங்களால் கரெக்டாக எல்லா மான்ஸ்டரையும் கில் பண்ண முடியும். இந்த ஸ்கொயர் டைப்பு கரெக்டாக ஃபுல்லாக போயிட்டு வரணும். கிளப் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். கிளப் யூஸ் பண்ணி கூட இப்போ நீங்கள் ஈஸியாக எல்லா மான்ஸ்டரையும் கொண்டுடலாம். பட்டு எனக்கு இப்போ அவ்வளோ பொறுமை இல்லை, டைம் கம்மியாக இருக்கனால நான் இந்த வெப்பனையும் யூஸ் பண்ணுறேன். வாவ், இந்த டெம்ப்ளருக்காகத்தான் நான் இந்த ஃபேண்டையே யூஸ் பண்ணேன். பட் நமக்கு இது செயின்டு பாக்ஸில் வேறு கிடச்சிருச்சு. இப்போ டெம்ப்ளரை உடனே அட்டாக் பண்ணுறத விட நமக்கு இப்போ ஆக்டிவ் ஸ்கில் நம்ம கிடைக்கிற மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கடைசியாக அடித்தோம்னா டெம்ப்ளர் நம்ம இன்னும் ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ இதை கில் பண்ண போகிறதில்ல, அடுத்த மான்ஸ்டர் தான் போகிறேன். இப்போ நான் அந்த மான்ஸ்டர் அடி வாங்கினா எனக்கு ஆக்டிவ் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் இனிமேல் ஸ்னிக்கிங் அட்டாக்லாம் பண்ண போகிறதில்ல. நைட்டு வரதுனால வெப்பனை ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன கம்மியாக டேமேஜ் பண்ணுறவங்ககிட்ட அடி வாங்கிக்கோங்க. ஓகே, ஆக்டிவ் ஸ்கில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை போய் ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இந்த டைம் நான் காப்பர் ஆர்மர் ஸ்விட்ச் பண்ண மறந்துட்டேன். இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. எப்போதுமே ஒரு பெரிய மான்ஸ்டர் டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து காப்பர் ஆர்மர் டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணிடுங்க. அது ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாமல் உங்களோட இது வேஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஆக்டிவ் ஸ்கில்லை யூஸ் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ணுங்கள். வாவ், 75% கிட்ட உங்களுக்கு லைஃப் கம்மியாக இருக்குது. உங்கள் லைஃப் கம்மியாக இருக்கா, திரும்ப ஃபில் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக ப்ளே பண்ணுங்கள். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிட்டா. அவ்வளோதான் நண்பர்களே. இதே மாதிரி நீங்கள் எல்லா மான்ஸ்டரையும் கில் பண்ணுங்கள். ஈஸியாக ரிசோர்ஸ் கேதர் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இந்த பார்டர்லேயே ரன் பண்ணிங்கன்னா உங்களால் கரெக்டாக எல்லா மான்ஸ்டரையும் கில் பண்ணலாம். நைஸ். எப்போதுமே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, டக்குன்னு அடிக்க போயிடாதீங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.